பிரைஸ் தலாட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு சாங் ஒன்று பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம கர்த்தருடைய மெசேஜ் நம்ம கடந்து போகலாம். இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு. இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை அழகு பார்த்தி உயர்த்தி வைத்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தே. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை நீர் என்னை சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு. என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காக உமை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காக உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தே, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தே. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நீர் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு மெசேஜ் நம்ம கடந்து போகலாம். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14-17. அவர் நடந்து போகையில் அல்பாவின் குமாரனாகிய லேவி ஆயத்துடன் உட்கார்ந்திருக்கதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்று அவர் எழுந்திருந்து பின் சென்றார். அப்பொழுது அவருடைய வீட்டிலும் போஜன பந்தியில் இருக்க அநேகர் ஆயக்காரர்கள் பாவிகள் அவரோட கூட பந்திருந்தபடினால் அவர்களுக்கு இயேசுவோடு கூட அவர் சீசர்களோடு கூட பந்தியில் இருந்தார். அவர் ஆயக்காரோட பாவிகளோட போஜனம் பண்ணுகிறது தேவபரகர் பரியசரும் கண்டு அவருடைய சீசரை நோக்கி, அவர் ஆயக்காரோட பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார். இயேசு அதை கேட்டு, பிணியானுக்கு வைத்திய வேண்டியதல்ல, சுகம் முன்னவருக்கு வேண்டியதல்ல, நீதிமான்கள்ல பாவிகளை மன்னத்திற்கு அழைத்து வந்தேன் என்று சொல்றார். ஆமாங்க, இயேசு ஒரு லேவியனை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே போஜன பந்தி எல்லாம் சீசர்கள் அவங்க
இயேசு சாப்பிடும்போது, அங்க ஆயக்காரர் பாவிகளோட கர்த்தர் சாப்பிட்டிருந்தார். அப்ப அதைக் கண்டு சில பரிசேயரும் பரிசேயரும் இந்த தேவபாரகர், மூப்பர்லாம் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, "என்ன இவரு ஆயக்காரோட பாவிகளோட போஜனம் சாப்பிடுறாரே, இது என்னன்னு?" சொல்லி அப்படி கேட்கும்போது, அவர் கர்த்தர் அவங்க பேசுறத அவர் காதுல கேட்ட உடனே சொல்றாரு, "பிணியானுக்கு வைத்தியம் வேண்டியதில்ல, சுகம் உள்ளவனுக்கு வேண்டியதில்ல, நீதிமான் இல்ல, பாவிகளே மனம் திரும்ப அழைத்து வந்தேன்" சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, "பிணியானுக்கும் வைத்தியம் இல்ல, வேண்டியதில்ல, சுகம் உள்ளவனுக்கு வேண்டியதில்ல, பாவிகள நீதிமான் ரட்சிக்க வரல, பாவிகளே மனம் திரும்ப வந்து" கர்த்தர் சொல்றாரு. ஆமாங்க. அவர் அதிகமா பாவிகள தாங்க அதிகமா நேசிக்கிறாரு. அவர் அவர் யாரையும் புறம்பே தள்ள மாட்டாரு. பாருங்க. ஒரு பாவி, ஒரு ஆயக்காரோட அவர் உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அவர் எப்படியாப்பட்ட அன்புள்ள தேவன் பாருங்க. வேதத்துல எத்தனையோ பாவிகள கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரு. அவங்க பாவங்கள மன்னிச்சு, அவங்க செஞ்ச எல்லாத்தையும் மறந்து, அவங்களுக்கு புது வாழ்க்கை கர்த்தர் குடுத்திருக்காரு. விபச்சாரம் செய்து ஸ்திரீய எல்லாம் கையும் களவுமா பிடிச்சாங்க. ஆனா எல்லாரும் கூட்டத்துல நிக்க வைக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, "உங்களில் எவன் ஒருவன் பாவம் செய்திருக்கிறான், அவன் மேல கல்லடி" சொல்றார். எல்லாருமே பாவம் செஞ்சாங்க. ஆனா யாருமே கல்லடிக்கல. அப்ப கர்த்தர் சொல்றார், "நானும் உன்னை அக்கினிக்குள்ள தீர்க்க மாட்டேன். போ, இனி பாவம் செய்யாதே" சொல்லி சொல்ற உடனே அவன் மனம் திரும்பி போறான். அது மட்டும் இல்ல, அநியாயமா வட்டிக்கு விட்டு, அநியாயமா ஏழைங்கிட்ட பணம் சம்பாதிச்ச சகையும், அவன கர்த்தர் அவன் சொல்றான், அப்பா மேல இருந்து பார்த்து, "சகையும் வீட்டுல வர சொல்லு." அநியாயமா வட்டிக்கு விட்டு எல்லோரும் வைத்தீஸ்வரனை கொட்டின சகையா விட்டு கர்த்தர் போறாரு. உடனே அவன் அந்த கர்த்தர் அவன் வீட்டுல போன அடுத்த செகண்டே அவன் மனம் மாறி, யாருக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாரோ திருப்பி கொடுத்து மனம் மாறினான். அந்த கல்லனையும் கர்த்தர் மன்னிச்சாருங்க. அது மட்டும் இல்ல, அன்று ராத்திரி போஜன பந்தியில இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, "நீங்கள் சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஒருவன் எனக்கு காட்டிக் கொடுப்பான்னு" சொல்றாரு. ஆனா யார் காட்டிக் கொடுக்கணும் கர்த்தருக்கு தெரியும். அது எல்லாரும் நானா கேட்கறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லவே இல்ல. ஏன்னா யூதாஸ் தான் காட்டிக் கொடுக்க கர்த்தருக்கு தெரியும். ஆனா யூதாஸ கர்த்தர் காட்டிக் கொடுக்கல. அவர் மன்னிக்கிறார். அன்பா மன்னிக்கிறாரு. கட்டிக் கொடுத்த யூதாஸை கர்த்தர் மன்னிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, கர்த்தருக்கு விரோதமா சவுலு எத்தனை சபைகளை உடைச்சான். எத்தனை கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தினான். அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஸ்டீவான கொல்ல அவன் ஒரு காரணமா இருந்தான். அப்படியேப்பட்ட சவுல கர்த்தர் மாத்தி பவுலா மாறி கர்த்தருக்கென்று ஊழியம் செஞ்சு சரித்திர நாயகனா மறைச்சாரு பவுல். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவ செயல்ல நீங்க அடிமைப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த பாவத்துல இருந்து என்னால மீண்டு வர முடியல சொல்லி நீங்க தவிச்சு கொண்டிருக்கிறீங்களா? இல்ல குடி குடி பழக்கத்துல வெளியே வர முடியல, இல்ல இந்த பீடி சிகரெட் பழக்கத்துல என்னால வெளியே வர முடியல, இல்ல கெட்ட தவறான பழக்கத்துல இருக்க அதனால வெளியே வர முடியல, பாவ செயலிருந்து என்னால வெளியே வர முடியல சொல்லி நீங்க மனம் கசைஞ்சு இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்கள பார்த்து நான் சொல்றேன், எப்படியாப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தர்ட்ட வந்து உங்க பாவத்த நீங்க அறிக்கையிடும்போது, உங்க பாவங்கள மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரு. பாருங்க, 100 ஆடு இருந்தது. அதுல 1 ஆடு காணாம போச்சு. ஆனா கர்த்தருக்கு தெரியும், 99 ஆடும் மேய்ப்பனுக்குள்ள தான் இருக்குது. அது கர்த்தர் அறிஞ்சு எங்கேயும் விடாது. அந்த 1 ஆடு வழிமாறி போச்சு, பின்மாறி போச்சு. அது பின்மாறி போச்சுன்னா, அது வாழ்க்கை சீர்கெட்டு போய் லாஸ்ட்ல அது வாழ்க்கையை மரணத்துக்கு கொண்டு போயிடும்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த ஒரு காணாம போன அந்த ஒரு ஆட தேடி போறாரு. பாருங்க, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க இயேசுவை விட்டு ஏதோ ஒரு காரியத்துல நீங்க பின்மாறி போயிருந்திருக்கலாம். ஏதோ ஒரு பாவ செயல் வந்து கர்த்தரை விட்டு நீங்க போலாம். பின்மாறி போயிரலாம். அதனால திருப்பி உங்கள கர்த்தர்கிட்ட கிட்டி சேர முடியல. நான் பாவி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களோட குற்ற உணர்ச்சி இருக்கலாம். அதெல்லாம் நீங்க எடுத்து போட்டு நீங்க கர்த்தர்கிட்ட திரும்பி வாங்க. கர்த்தர் உங்கள நேசிப்பாரு. எப்படியாப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, கர்த்தர் அத விலக்கி போட்டு உங்களுக்கு மன்னிச்சு புது வாழ்க்கை கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். நீங்க பாவத்தை நினைச்சு நீங்க அதே சோர்ந்து போயிடுங்க. கர்த்தர் என்னை மன்னிப்பாரு. கர்த்தர் தன் பிள்ளையை என்னை ஏத்துப்பாரு. நிச்சயமா கர்த்தர் அவரோட பிள்ளையை உங்களை ஏத்துப்பாரு. நீங்க உங்க பாவத்தை விட்டு கர்த்தர்ட்ட வாங்க. இல்ல எந்த செயல்ல இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியலான்னு சொல்லி கர்த்தர்ட்ட உதவி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த பாவத்துல இருந்து வெளியே வர முடியல. நான் இதுல மாட்டின்னுக்கிறேன் ஆண்டவரே. என்னை விடுவீங்கன்னு சொல்லி அவர்ட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களை விடுவிப்பாரு. நீங்க எப்படியாப்பட்ட பாவத்துல இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தர்ட்ட வந்து உங்களை மன்றாடி நீங்க தாழ்மையா கர்த்தர்ட்ட கேட்கும்போது மன்னிச்சு உங்களுக்கு வல்லமுள்ள தேவன். உங்களோட இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். என் ஜீவன் நல்ல பிதாவே.